1995 90ல கொடி கட்டி பறந்தவர் தான் கஸ்தூரி. இந்த கஸ்தூரி நடிகை நமக்கு எல்லாருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு தெரியாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க ஒரு காமெடியான ஒரு கேரக்டர்லாம் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்துல அவங்களுக்கு சினிமா ஃபேமஸ் இல்லாத நேரங்கள்ல கவர்ச்சியான நடனம் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான ஒரு படம் நமக்கு பார்க்க போனா இந்தியன் 1ல ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படித்தான் நம்ம கஸ்தூரியை நிறைய படங்கள்ல தெரியும். பிரபு படங்கள் எல்லாம் முக்கியமாக நடிச்ச கஸ்தூரி, தமிழ் படங்களை விரும்பி நடிச்ச கஸ்தூரிக்கு இப்போ பிஜேபியில போய் சேர வேண்டிய என்ன அவசியம் வந்துட்டது? அப்படி நம்ம வட இந்தியால போய் அவர் ஏன் இந்த பிஜேபி கட்சியில போய் சேர்ந்திருக்கான்னு தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் மத்தியில் பெரிய ஒரு கடுப்பா இப்ப இருக்கு. கஸ்தூரி ரசிகர்கள் அத்தனை பேரும் ஒரு கடுப்பான ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க. இவங்க பிஜேபியில போய் நீங்க சேர்ந்ததுதான் பெரிய ஒரு கடுப்பாக இருக்கிறன்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பத்தி தான் நமக்கு இதுல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். கஸ்தூரி பிஜேபியில போய் இப்ப சேர்ந்திருக்கிறாங்க. இப்பதான் சமீபத்துல சேர்ந்திருக்கிறாங்க. பிஜேபி கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு உறுப்பினராக சேர்ந்திருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த பிஜேபி கட்சியில கஸ்தூரி சேர்ந்ததற்கான சில விஷயங்களை நமக்கு சொல்ல போனா நிச்சயமாக நம்பும்படியாக இல்லை. பிஜேபியில என்ன காரணத்துக்கு அவங்க சேர்ந்தான்னு தெரியல. ஆனா பிஜேபியில அவங்க சேர்ந்தது தமிழ் ரசிகர்களுக்கு முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளாத மனத்து பக்குவத்துல இருக்காங்க. ஆனா பிஜேபியில ஒரு சேனல்ல இன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பிஜேபியில நான் சேர்ந்துட்டேன் அப்படி இப்படின்னு. ஆனா அந்த இன்ட்ரியில கமெண்ட்டை படிச்சு பார்த்தா அத்தனை பேரும் கஸ்தூரியை கழுவி ஊத்துனாங்க. அந்த கமெண்ட்ல ரொம்ப கேவலமா போட்டிருக்கு. அந்த அளவுக்கு பிஜேபி கட்சி இன்னைக்கு தமிழக மத்தியில் நிறைய ஒரு எதிர்பார்ப்போட நல்ல ஒரு கேனத்தனமான ஒரு கட்சியாக நம்ம தமிழ் மக்களுக்கு மத்தியில மனசுல இடம் பிடிச்ச ஒரு கட்சி தான் அது. இப்போ கஸ்தூரி அங்க தமிழ் தெரிஞ்ச நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒரு கஸ்தூரி பிஜேபி கட்சியில இருக்கணுமான ஒரு பொம்பளை இருக்கணுமான்னு தான் மோடிக்கு ஒரு பிளான். அந்த பிளானுக்கு தான் இப்ப கஸ்தூரியை தேர்ந்தெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பாராளுமன்றத்துல தமிழ்ல பேசணுமானா நமக்கு கூட கஸ்தூரி எப்பவும் நிற்கணும். அதுக்காகத்தான் இந்த கட்சி. கஸ்தூரி சொன்னாங்க அந்த இன்டர்வியூல அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழன் கட்சியில தான் நான் சேரணும். அங்க சேர்றது இங்க சேர்றது எல்லாம் ஒண்ணுதானே. நாம் தமிழர் கட்சி யாருக்கு சப்போர்ட்டா இருக்கு? நம்ம மோடிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. என்னைக்கு நான் தமிழர் கட்சி நம்ம தமிழ்நாட்டுல வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் ஓட்டுகள் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சது. அப்போ தெரியல அவங்களுக்கு தமிழர் கட்சிக்கு யார் உதவுறாங்க. இதே போலதான் நமக்கு நம்ம ஆளுங்கட்சி, அதாவது தமிழ்நாட்டு ஒரு கட்சியில இருந்தா நமக்கு எதுவுமே சம்பாதிக்க முடியாது, எதுவுமே நமக்கு நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது. அங்க இருந்தா நமக்கு நிறைய பணமும் காசுகளும் எல்லாம் பதவிகளும் நமக்கு சார்பான சில விஷயங்கள்ல நமக்கு முன்னேறி போய்கொண்டே இருக்கலானே. கஸ்தூரிக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கானா? கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு இது கிடையாது, பேக்ரவுண்டும் கிடையாது. இனி ஒரு பேக்ரவுண்டை ஒரு வளப்படுத்த வேண்டும் அப்படின்டா நம்ம எந்த கட்சியில இருக்கணும்? தேசிய கட்சியில நிச்சயமாக இருந்தியாக வேண்டும் என்ற கட்டாயத்துல தான் தேசிய கட்சியில கஸ்தூரி இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த தேசிய கட்சியில அவங்க இணைஞ்சிருக்கிறதை பார்க்கும்போது தமிழக மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இவங்க அழகான தமிழ் தெரிஞ்சவங்க. தமிழ் படங்கள்ல எத்தனை படங்களை நடிச்சு கூட எல்லாம் பெரிய பெரிய ஒரு பிளாஸ்பஸ்டர் கிட் எல்லாம் கொடுத்தாங்க, சூப்பர் கிட் மூவி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை ஒரு கொடிகட்டு பறந்த ஒரு நடிகை வட இந்தியாவில் நமக்கு தேசிய கட்சியில அவங்க இணையணுமானா அது எந்த அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்கும்? அவருக்கு என்ன ஒரு விஷயங்கள் தேவைப்படுகிறது? அந்த கமெண்ட்லயே சொல்றாங்க, அங்க மோடி கட்சியில போனா நமக்கு என்ன நடக்குமா? அதுதாங்க நடக்க போகுது. அதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. மோடி கட்சியில போனா அங்க என்ன நடக்கும், எது நடக்கும் எல்லாமே உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். ஆனா கஸ்தூரி இந்த எடுத்த டிசிஷன் ரொம்ப தவறான ஒரு டிசிஷன் தான் சொல்ல முடியும். நம்ம என்ன நாட்டுல இருக்கு, நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரணும். எல்லா மாநிலங்கள்லயும் பல விஷயங்கள் நடக்கி எல்லாமே ஸ்லோவா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அத்தனையும் அவங்க இந்தியா வல்லரசு ஆகுதுன்னு தான் சொல்லுறது தவிர வல்லரசு ஆகுற மாதிரி தெரியல. ஆனா சில விஷயங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது இந்தியாவை நமக்கு எப்படி கை தூக்க போறோம்னு தெரியல. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இவருக்கு அந்த தேசிய கட்சி அதுக்காக ஒரு காரணம் சொல்றாங்க, நம்பும்படியா இல்லை. அது நான் தெலுங்கானால இருக்கேன், அதனால எனக்கு அந்த தேசிய கட்சியில இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா தமிழ்நாட்டுல அப்படி தமிழ்நாட்டுல நீங்க எந்த கட்சியில இணையமான் இருந்தா அப்ப நான் தமிழர் கட்சியில போய் இணையலாமே. ஓகே, அந்த கட்சியில இணைவதற்கு ஒரு ஆசை உண்டு. ஆனா அது தமிழ்நாட்டு, நான் இப்ப தெலுங்கானால செட்டில் ஆயிருக்கிறதுனால நான் தேசிய கட்சியில இணைஞ்சிருக்கிறேன்னு ஒரு கதை வீல அடிச்சு விடுறாங்க. இதுக்கு வேற கதையை நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த கதைக்கு வேற அர்த்தங்களும் இருக்கு. ஆனா நீங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது பார்த்தா இதுல நிறைய வித்தியாசமான சில விஷயங்கள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பிஜேபி கட்சியில எதுக்கு போறான்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். எல்லாமே இதுக்காகத்தான் போவாங்க.
அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்ப கஸ்தூரி இருக்க மரியாதையும் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் மத்தியிலையும் இப்போ ரசிகர்கள் மத்தியிலையும் இப்போ கஸ்தூரி பத்தி ரொம்ப கீழ்த்தரமான ஒரு நோக்கம் தான் எல்லாருக்கும் வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்தூரி இந்த பிஜேபி கட்சியில இணைஞ்சிருக்கிறதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா என்ன நினைக்கிறோமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு